ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை பார்க்க போகிறோம். என்ன அறுவடைன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக பண்ணுற கீரைகள் தாங்க. இந்த கீரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம விதைகள் தயார் பண்ணி விதை நேர்த்தி பண்ணி நம்ம இந்த கீரைகளை வந்து வளர்க்குறது இல்லைங்க. ஒவ்வொரு வருடமும் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்துருக்கிற கீரைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த தாய் செடியிலேருந்து இது போன்ற விதைகள் இருக்குங்க. இந்தமாதிரி வளர்ந்த கீரைகள் இருக்கும், முற்றை கீரைகள் இருக்கும். இந்த மாதிரி விதைகள் அப்படி எடுத்துங்க. கொஞ்சம் இந்த மாதிரி குரோ பேக்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இல்லைங்களா, அந்த குரோ பேக்கு அப்புறம் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அப்படி மண்ணை மட்டும் லைட்டாக கிளறி விட்டுங்க நாங்கள் இதில் தூவி விட்டுறதுங்க. அந்த மாதிரி வளர்ந்த கீரைகள் தாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கீரைக்குன்னு தனியாக நாங்கள் குரோ பேக் தயார் பண்ணி அதை விதைகள் நிறுத்தி பண்ணி விதைத்து நாங்கள் அறுவடை இருக்கிறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி எந்தெந்த குரோ பேக் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ இந்த மாதிரி கீரை விதைகள் இருந்ததுன்னா விதைகளை எடுத்து நாங்கள் அப்படியே தூவி விட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கிறதுங்க. நல்லா 365 நாள் இந்த மாதிரி கீரைகள் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஊடு வேறு தான் வளர்த்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு தான் வச்சுருக்காங்க. மஞ்சள் கிழங்கு இந்த வருடம் பொங்கலுக்கு அறுவடை முடிஞ்சு நடவு பண்ணது தான். ஸோ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா குரோ பேக் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, கீரைகள் தான். இது அறுவடை வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிங்க எடுத்துடணும். இந்த மாதிரி இப்போ நம்ம கீரைகளை பிடிங்க எடுத்துட்டோம் அப்படின்னா வேரில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. இந்த செடிகளுக்கும் நமக்கு ஒரு மல்டி ஹார்வெஸ்ட் அறுவடை கிடச்ச மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம கீரைகள்லாம் அறுவடை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் தோட்டத்தில். கீரைகள்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா குரோ பேக்கில் வளர்கிறதுனால இதுக்கு உண்டான உரமே போட்டிருப்போம் இல்லைங்களா. மஞ்சள் செடி வளர்கிறதுக்கு உண்டான மண்கலவை உரங்கள் நல்லா வளர்ந்து போட்டிருப்போம். ஸோ அதில் வளர்ந்து எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு நல்ல கீரைகள், நல்ல தளர்ச்சியான கீரைகள், பெரிய பெரிய கீரை இருக்கும், தண்டு வரைக்கும் சமைச்சிக்கலாங்க. அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நல்லா ஆர்கானிக்காக வளர்ந்த கீரைகள் தான் அது. வாங்க அடுத்தடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன அறுவடை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கீரைகள்னு பொறுத்த வரைக்கும் நாங்கள் கீரைகளுக்கு எந்த ஒரு தனி விதமான ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க, எந்த பராமரிப்பு கொடுக்குறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மாதங்கள்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் கீரைகள் வளர்ந்ததுக்கப்புறம் இதுலேருந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிறதுங்க. கீரைகள் நல்லா சுத்தமான கீரைகளாக இருக்கும், ஆரோக்கியமான கீரைகளாக இருக்கும். வீட்டிலே வளர்த்து சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தியான கீரைகளாக இருக்குங்க. பார்த்திங்களா, நல்லா ஒரு சமையலுக்கு காய் போச்சுங்க. இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் நான் அறுவடை பண்ணி எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சமையலுக்கு கீரைகள் மொத்தமாக கிடச்சிருங்க. வாங்க அடுத்தடுத்து என்னென்ன அறுவடை இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இனிப்பு எலுமிச்சம்பழம் இருக்குதுங்க. இந்த எலுமிச்சம்பழம் இந்த வருடம் நல்லா அறுவடையும் கொடுத்துருக்கு, செடிகள் நல்லா தளர்ச்சியாக வளர்ந்துருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 50-60 காய்கள் இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒரே நல்லா அறுவடை பண்ணி ஊறுகாய், இந்த மாதிரி காரம் ஊறுகாய், உப்பு ஊறுகாய், அந்த மாதிரி ஊறுகாயும் போட்டுக்கலாங்க. ஊறுகாய்க்கு நல்லா சுவையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பறித்து சாப்பிட்டுக்கலாங்க. கொஞ்சம் புளிப்பு சுவை கலந்த இனிப்பு இருக்குங்க. அதுக்காக ரொம்ப நம்ம எலுமிச்சம்பழம் மாதிரி கிண்டான புளிப்பு இருக்காது, ஓரளவுக்கு ஒரு சாத்துக்குடி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சுவை இருக்குங்க. இதையும் அப்படியே அறுவடையை கொஞ்சம் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்திலேயே பாகற்காய் காய்ச்சிருக்குதுங்க. பாகற்காய் இதுவும் நான் பார்த்திங்கன்னா போன வருடம் முளைத்த விதைகள் தான். அதுலேருந்து விதைகள் விழுந்து நம்ம சாதாரணமாக வளர்த்தி மட்டும் விட்டுட்டாங்க. இதை வளர்த்தி பார்த்திங்கன்னா மின்னக்கிற செடி இருக்குதுங்க. அந்த செடியில் வளர்த்தி விட்டதில்லை, அப்படியே வளர்ந்து இப்போ காய்கள் கொடுத்துருக்குதுங்க. பாகக்காயும் நல்லா அறுவடைத்தாங்க. எப்படி தான் இருந்தாலும் ஒரு 15 நாளுக்கு ஒருக்கா ஒரு 10 பாகக்காய் 20 பாகக்காய் காய்ச்சிரும். ஸோ பாகக்காய் நல்லா அறுவடை தான், பாகக்காய் அறுவடையாக எடுத்துக்கலாங்க. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மழைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுங்க. இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சது இல்லைங்களா, அந்த மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சைஸும் நல்லா பெரிய பெரிய சைஸாக வந்துருக்குது. பாகற்காயும் நல்லா திரட்சியாக வளர்ந்துருக்குதுங்க. அடுத்தடுத்து என்னென்ன அறுவடை கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, சாதாரணமாக தான் நம்ம இப்போ அறுவடை பண்ணோம். ஒரு சமையலுக்கு ஆகி போச்சுங்க பாகக்காய். இன்னும் ஒரு 4-5 பாகக்காய் இருக்குதுங்க. அது பறிச்சு அப்படின்னா மொத்தமாக இன்றைக்கி ஒரு நாள் சமையலுக்கு ஆகி போயிருங்க. இன்றைக்கி அறுவடையில் பாகக்காயும் ஒரு அறுவடைங்க. இந்த பாகக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா அது குரோ பேக் சைஸ் பாருங்கள், தொட்டி இருக்குதுங்க, தெர்மோகோல் தொட்டி இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கான்ட்ராக்ட் சைஸுங்க. இதில் தான் அந்த விதைகள் வந்து போட்டு வளர்த்துறதுங்க. இதாங்க பாகக்காய் செடியோட தாய் கொடிங்க. இதுதான் அப்படியே இதை வளர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் புறங்களில் நிறைய பாகக்காய் செடியும் வளர்ந்துருக்கு, அறுவடையும் காய்ச்சிருக்குங்க. சிறுநெல்லி மரங்க. இந்த மரங்கள்லாம் அப்படி நான் ஏற்றி விட்டுறதுங்க. ஏற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கிடச்ச அறுவடை தாங்க இந்த பாகக்காய் எல்லாமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாதுளங்காய் ஒன்று இருக்குதுங்க. இது பறிச்சுக்கலாம். அந்த ஸ்கொயர் ஷேப் வந்துருச்சுங்க. மாதுளங்காய் பழுத்தது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க, காய்கள் காய்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா உருண்டையான காய்களாக இருக்கும். இது பழுக்குது அப்படின்னு தெரியும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஆகுங்க. 4 பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப் கிடச்சிது அப்படின்னா மாதுளங்காய் நம்ம அறுவடைக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இதனால இன்னும் ஒரு 1 வீக் விடலான்னு இருக்காங்க. 1 வீக் விட்டதுக்கப்புறம் நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொய்யாக்காய்ங்க. கொய்யாக்காய் இது பார்த்திங்கன்னா குரங்கள் வந்து சாப்பிட்டு போயின்னு சொல்லிட்டு நான் கட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுங்க. ஒரு 2-3 நாள் ஆனது அப்படின்னா இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேங்கேரி கத்திரிக்காய் இருக்குதுங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 காய்கள் இருக்குது. ஸோ அந்த காய்களும் அறுவடை பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் விடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டிங்கன்னா பிஞ்சுகள் இருக்குதுங்க, இன்னும் முற்றலை. அந்த பிஞ்சுகளுடைய தன்மை அப்படியே இருக்குது காய்களில். ஸோ இதில் ஒரு கல் கட்டி விடலாங்க. இதில் ஒரு கல் கட்டி விட்டோம் அப்படின்னா காய்களும் கொஞ்சம் நீளமான காய்கள் கிடைக்கும். இந்த மாதிரி விளையாதுங்க. காய்களுக்கும் கொஞ்சம் திரட்சியான காய்களாக வளருங்க. கொஞ்சம் பார்த்திங்க அப்படி தான் அடிபடம்லாம் கொடுத்துருக்குதுங்க. காஞ்ச கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா காய்ந்த இலைத்தலைகள், அப்புறம் மக்கிய குப்பைகள் இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் இப்போ மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் பண்ணியிருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பூக்களும் எடுத்துருக்குறாங்க, நிறைய காய்களும் கொடுத்துருக்காங்க. பாருங்க பிஞ்சுகள் இருக்குது பார்த்திங்களா. இது ஒட்டுக்க பறிச்சா அப்படின்னா ஒரு 10-15 காய்கள் ஒட்டுக்கே கிடைக்குங்க. ஸோ அது கிடைக்கும் போது நம்ம அதை அறுவடை பண்ணி அதனுடைய வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. அடுத்ததில் முள்முருங்கை கீரை இருக்குதுங்க. முள்முருங்கை கீரையை நம்ம எப்போ வேணாலும் பறிச்சிக்கலாம். நல்லா சாப்பாட்டுக்கும் நல்லா உந்த கீரைகளாக இருக்குங்க. முள்முருங்கை கீரையை நம்ம ஈவினிங் டைமில் பறித்து நம்ம இதில் அடைகள் சுட்டுக்கலாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், கிடையல் பொரியல் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த முள்முருங்கை கீரை அவ்வளோ அருமையான கீரைங்க, சத்தான கீரைகள். இதை பற்றி நம்ம வீடியோ சேனலில் ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 7 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நம்ம மாடி தோட்டத்தில் கிடைத்த அறுவடைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வேறு எதுவும் அறுவடை கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.